மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்போது உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம்னா அது ஜெயிலர் 2 திரைப்படம். ஜெயிலர் 2 ஆரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதிலிருந்தே இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகம். தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டு படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டு இருந்தார் நெல்சன். படம் ஜெயிலர் 1 படத்துடைய கண்டினியூவேஷன். மேலும் இந்த படத்திலையும் ஜெயிலர் 1 போலவே தான் டார்க் காமெடி ஜேனரில் படம் எடுக்கப்படும் என சொல்லப்பட்டது. அதை கேட்டு ரசிகர்கள் இன்னும் ஹைப்புக்கு ஏறிட்டாங்க. தொடர்ந்து இந்த படத்துடைய ரிலீஸுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் ரஜினிகாந்தும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் தற்போது பிஸியாக இருக்கார். தொடர்ந்து கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக நடத்திட்டு வராரு நெல்சன். ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிக பெரும் சரித்திர சாதனையை பண்ணது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் தமிழ் சினிமாவில் முதல்ல 1000 கோடி வசூல் பண்ணக்கூடும் படமாக இருக்கும் என ரசிகர்களால் நம்பப்பட்டு வருது. தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் ஜெயிலர் 1 படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ அவங்க தான் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் பாலையா, சிவராஜ்குமார், மோகன்லால் மற்றும் விஜய் சேதுபதி கெஸ்ட் ரோலில் நடிக்கிறாங்க. இதனாலே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். கூடவே இந்த படம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என தற்போது தகவல் வந்திருக்கு. ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும்னு இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி வைரலாக போய் கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஜெயிலர் 1 படத்துடைய ட்ரெய்லர் மாதிரியே தான் இருக்குமா, ஆனால் மக்கள் கணிக்க முடியாத அளவுக்கு இந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்காராம் நெல்சன். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ ஜனநாயகன் படத்துடைய இன்டர்வலில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்களாம் படக்குழு. கண்டிப்பாக இது மிக பெரும் ப்ரொமோஷனாக இருக்கும். ஏன்னா விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன். ரஜினிக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை, ஆனால் நெல்சனுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் தேவை. அதனால் ஜனநாயகன் படத்துடைய இடைவெளியில் ஜெயிலர் 2 படத்துடைய ப்ரோமோ வெளியாகும் என தற்போது தகவல்கள் வெளியாகிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.